இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் நாஞ்சில் ரவி. நான் அனைத்து மீனவ சங்கத்தினுடைய தலைவராக உள்ளேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புடைய நோக்கமானது கடந்த 3 வருட காலமாக இந்தியாவில் உள்ள, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கடைக்கோடியான கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஆண்டனிதாஸ் என்கின்ற டிரைவருடைய தலைமையில் சென்னை பகுதியை சார்ந்த 6 மீனவர்கள், திரு பாலமுருகன், திரு கருணாகரன், திரு ராஜன், திரு அருள்தாஸ், திரு முருகன், திரு அசோக் உள்ளிட்ட சென்னையை சார்ந்த 6 மீனவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த 1 மீனவர் என 7 மீனவர்கள் குஜராத் போர்பந்தல் மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றார்கள். கடலுக்குள் சென்ற இவர்கள் அதே மாதம் 23/12/2023 அன்று பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பாகிஸ்தானில் உள்ள மலர் கராச்சி என்கின்ற சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 7 மீனவர்களை மீட்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களால் முடிந்த மனுக்களை அனுப்பி இருக்கிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் என 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த பாதிக்கப்பட்ட 7 மீனவ குடும்பத்திற்கும் அவர்கள் வந்தால் மட்டுமே நிம்மதி. இந்த 7 மீனவ குடும்பங்களும் இன்றை வரைக்கும் தங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியாமல், தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல், பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவுற்று இருந்தால் கூட பாகிஸ்தான் சிறையில் இருந்து இவர்களுடைய கணவர்கள் அங்கிருந்து எழுதக்கூடிய கடிதங்களை படித்து பார்க்கும் போது நாங்கள் இன்னும் சிறிது